நீங்க எல்லாரும் தீபாவளி வந்து சிறப்பா வீட்டில் செலவு பண்ணிருப்பீங்கன்னு நம்புறோம். ஸோ இப்போ வந்து as a community we have all come together. ஆனந்த
பிரம்மம் ஒன்றுதான் பர பிரம்மம் ஒன்றுதான் பர பிரம்மம் ஒன்றுதான் பர பிரம்மம் ஒன்றுதான் தந்தனானாஹரே தந்தனானாஹரே தந்தனானா பலே தந்தனானா பலே தந்தனானா பலே தந்தனானா எத்தனையோ வேறுபாடு உலகம் காணும் அத்தனைக்கு ஸ்ரீஹரியன் அந்தராத்மா எத்தனையோ வேறுபாடு உலகம் காணும் அத்தனைக்கும் ஸ்ரீஹரியன் அந்தராத்மா ஹரியன் அந்தராத்மா ஸ்ரீஹரியன் அந்தராத்மா பூமியனில் ஐந்தரவன் குலம் என்பதும் ஒன்றே பூமியனில் ஐந்தரவன் குலம் என்பதும் ஒன்றே அத்தனைக்கும் ஸ்ரீஹரியன் அந்தராத்மா பூமியனில் ஐந்தரவன் குலம் என்பதும் ஒன்றே அத்தனைக்கும் ஸ்ரீஹரியன் அந்தராத்மா ஹரியன் அந்தராத்மா ஸ்ரீஹரியன் அந்தராத்மா தந்தனானாஹரே தந்தனானாஹரே தந்தனானா பலே தந்தனானா பலே தந்தன பலே தந்தனானா பூபாலும் ராஜனவன் நித்திரையும் ஒன்றுதான் பக்கத்து சேவகனே நித்திரையும் ஒன்றே பூபாலும் ராஜனவன் நித்திரையும் ஒன்றுதான் பக்கத்து சேவகனே நித்திரையும் ஒன்றே வேதங்கள் ஓதுபவர் வாழும் பூமி ஒன்றே பாவம் செய்பவரன் பூமியும் ஒன்றே வேதங்கள் ஓதுபவர் வாழும் பூமி ஒன்றே பாவம் செய்பவரன் பூமியும் ஒன்றே தந்தனானாஹரே தந்தனானாஹரே தந்தனானா பலே தந்தனானா பலே தந்தன பலே தந்தனானா திருநாயனுடபாயும் சூரியன் கதிரும் ஒன்றே வெறும் யானை அதன் மீதும் வெறும் கதிரும் ஒன்றே திருநாயனுடபாயும் சூரியன் கதிரும் ஒன்றே வெறும் யானை அதன் மீதும் வெறும் கதிரும் ஒன்றே வெறும் புண்ணிய பாவம் எல்லாம் அறிவிலையில் ஒன்றே வெறும் புண்ணிய பாவம் எல்லாம் அறிவிலையில் ஒன்றே பெரியவ வெங்கடேஷ நாமம் அது ஒன்றே வெறும் புண்ணிய பாவம் எல்லாம் அறிவிலையில் ஒன்றே பெரியவ வெங்கடேஷ நாமம் அது ஒன்றே பெரியவ வெங்கடேஷ நாமம் அது ஒன்றே பெரியவ வெங்கடேஷ நாமம் அது ஒன்றே தந்தனானாஹரே தந்தனானா பலே தந்தனானா பலே தந்தனானா பலே தந்தனானா பலே தந்தனானா பிரம்மம் ஒன்றுதான் பர பிரம்மம் ஒன்றுதான் பர பிரம்மம் ஒன்றுதான் பர பிரம்மம் ஒன்றுதான் தந்தனானாஹரே தந்தனானாஹரே தந்தனானா பலே தந்தனானா பலே தந்தனானா பலே தந்தனானா தந்தனானாஹரே தந்தனானாஹரே தந்தனானா பலே தந்தனானா பலே தந்தனானா பலே தந்தனானா பலே தந்தனானா பலே தந்தனானா பலே தந்தனானா
ஓம் என்று ஒழுகினால் உருவாகும் சக்தி நம்மை எப்போதும் பாதுகாக்கின்றது. ஓம் எனும் சொல்லை உணர்ந்து கூறும்போது தீமை மறையும். தினமும் காலையில் தியான நிலையில் அமர்ந்த ஓம் என்று கூறினால் அந்த நாள் சிறப்பாகும். ஆகையால் ஓம் பிரணவ மந்திரத்தை உணர்ந்து உச்சரிப்போம். இறைவன் அருள் பெறுவோம். நன்றி. ஓம் நம சிவாய. நான் ஃபர்ஸ்ட் வந்து 5 asanas யோகா வெளில பண்ணுவேன். ஓகே, ஒரு 2 நாள் நான் இந்த கிளாஸ் போனேன். அவ்வளவு போகல. இது ஆக்சுவலாக நம்ம ரொம்ப நேரம் உட்கார்ந்துருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய பேக் போன்ல there could be some disorders developing over a period of years. அது எல்லாத்தையுமே வந்து we can cure it through this yoga positions. இது யோகா வீல்னு சொல்றாங்க. அந்த வீலை வச்சு we are massaging our own backs, which is helping the 33 backbones to get relief. நெக்ஸ்ட் வந்து சக்கராசனம் பண்ணுவேன். நெக்ஸ்ட் சக்கராசனா பண்ண போறீங்களா? சுத்த பாதாசனா.
Today I'm going to talk about why everyone should learn how to cook. Yes, even the men. Firstly, cooking at home generally leads to a healthier eating. If you're frequently eating takeout or eating food from outside, you might end up consuming a large number of calories, processed foods, and fatty meals. These can lead to chronic diseases such as obesity, cardiovascular diseases, and diabetes. No one wants that. When you're cooking at home, you have control over the ingredients, making it easier to prepare healthy and delicious meals. Secondly, cooking at home can save you a lot of money. Eating out has become incredibly expensive. An average meal can cost $30 to $40 per person at a restaurant in New Zealand. Cooking at home is much cheaper because raw ingredients cost less than ready-to-eat food. Plus, you can have leftovers for the next day. Getting more value for your money and lowering your budget, meaning using the same amount of money for one meal at a restaurant but multiple meals at home. Another great reason to learn cooking is to develop independence. Imagine if your parents are home and you're hungry. Instead of waiting or eating food or unhealthy snacks, you can prepare a nutritious meal by yourself. Cooking teaches you self-reliance and responsibility as you learn to handle kitchen tools safely and clean up afterwards. Furthermore, cooking can be a lot of fun and creative. It's like doing a science experiment but with food. You can mix different ingredients and flavors to create something new and delicious. It allows you to be creative and try new recipes or even invent your own. Impress your family and friends with your tasty dishes. Cooking together can also be a fun activity that brings everyone closer. Finally, cooking is a life skill that will benefit you throughout your entire life. Whether you're a student, professional, or a parent, knowing how to cook is invaluable. It gives you confidence and prepares you for the future when you might need to cook for your own family. In conclusion, learning how to cook is essential for everyone. It helps you to stay healthy, save money, develop independence, have fun, and develop a valuable life skill. So the next time you have the chance, try out a new recipe or help out in the kitchen. You will soon discover that cooking is not just a chore, but an exciting and rewarding activity. These are all the reasons why everyone should learn how to cook. So let me ask again, who likes to cook in this community? My speech has made a big difference. Happy cooking.
அதுக்கப்புறம் இளையராஜா காலத்துல எப்படி இருந்தது, இப்போ அனிருத் காலத்துல எப்படி இருக்கு, அதுக்கான மியூசிக் டீம் வச்சுதான் இது பண்ணியிருக்கோம். ஓகே, Scene 1. கதை சொல்ல போவோம். சுட்ட கதையா? ஆமா, எங்க அப்பத்தா வடை சுட்ட கதை. வாங்க கதையா கேட்போமா, பார்ப்போமா? நம்ம இப்ப Scene 1ல TMS MSB காலத்துல அப்பத்தா வடை சுட்ட கதையை பத்தி பார்ப்போம். ஒரு அழகான மாலை பொழுதுல எங்க பெரிய வீட்டு 2ஆம் கட்டுல எங்க அப்பத்தா எனக்குன்னு ஆசையா வடை சுட்டாங்க. ரொம்ப நேரமா அந்த வடையை நோட்டம் விட்டு காக்கா ஆசை தாங்காம அப்பத்தாவை வடை வேணும்னு கேட்டுச்சு. எப்படி? அப்பத்தா என்ன பண்றீங்க? வாசனையே கம கமன்னு இருக்கு. சொன்னா உதவி செய்வேனே. நான் வடை போடுறேன். வடையா? ஒரே ஒரு வடை தாங்களே அப்பத்தா. உதவி செய்யறேன்னு சொன்னேன்ல. சரி, எனக்கு கொஞ்சம் சுள்ளி எத்தவதா, நான் உனக்கு வடை தாரேன். அப்பத்தாக்கு வயசாகல குசுக்கு குறையல. இருங்க அப்பத்தா, கொண்டு வரேன். அப்பத்தாட்ட வடை வாங்கின காக்கா சாப்பிட சிட்ட ஒரு மரக்கிளைக்கு போய் உக்காந்துச்சான். அந்த வழிய போன ஒரு குள்ள நரி வடைய தானே சாப்பிட திட்டம் போட்டுச்சு. அட, எனக்கு இப்படி ஒரு ரசிகனா? ஹி ஹி ஹி. கா கா கா. வடை போச்சே. போன கதையில வந்த காக்கா வடையை இப்படி ஏமாந்துருச்சு. இப்போ இளையராஜா காலத்துல இருக்கிற காக்கா என்ன பண்ணுச்சுன்னு பார்ப்போம். கோதையாச்சு வடை சொல்றாங்க. அங்க வந்த காக்கா
கடையில வாங்க காக்கா குளத்தங்கரையில் இருக்கிற மரத்துல போய் உட்கார்ந்து வர சாப்பிட ஆரம்பிச்சது. அங்க வந்தா ஒரு குதிரை வந்துச்சு. உடனே போன கதையில வந்த நரின்னு நினைச்சிடாதீங்க, இது வேற நரி. சின்ன சின்ன காக்கா சிறகடிக்கும் காக்கா முட்டு முட்டு புருவம் பார்த்து அவனை பாடு அதாவது காக்கே ஊட்டி ஊட்டி வாடு அது கேட்கலாமே ஓடிங்க வந்தேன். சின்ன சின்ன காக்கா சிறகடிக்கும் காக்கா முட்டு முட்டு புருவம் பார்த்து அவனை பாடு. ஓ புள்ளனரியே, நீ கம்ப்ளீட்லாம் மலையேறி போச்சு. வேணாச்சு புதுசா ட்ரை பண்ணு. பரவாயில்ல, இந்த கதையில வந்த காக்கா புத்திசாலித்தனமா வடைய காப்பாத்திருச்சே. சிங்கார சென்னையில மக்கள் செல்வ போல செல்வம் செழிப்பு அதிகமாக இருக்கிற காலத்துல முதல் கதையில வந்த அபத்தாவோட பேத்தி நடசில ட்ரை பண்றாங்க.
இப்போ இதை வந்து நான் வந்து இது பண்றேன், நீங்க தூக்கி பார்த்துட்டு நீங்க டெஸ்ட் பண்ணுங்க. இதனுடைய வெயிட் எவ்வளவு இருக்குன்னு அதை அந்த பேப்பர்ல எழுதி நீங்க வந்து சொல்ல வேண்டியது இல்லை. அது உங்க டீம் கூட டிஸ்கஸ் பண்ணுங்க. பண்ணிட்டு இதை எழுதிட்டு இதுல வந்து ஏலம் கொடுப்பீங்களா? நின்று பாருங்க. 40 grams. 60 grams எழுதிட்டாங்க. அவங்க 20 points. 20 points. 125 அவங்க எழுதிட்டாங்க. செகண்ட் வந்து கிச்சன் ஐட்டம்ஸ் அது வந்து அதுல உள்ள பபுள்ஸ் வந்து எடுத்தாச்சு. வேர்ட்ஸ் ஜம்பிள் பண்ணல, பபுள்ஸ் எடுத்தாச்சு. ஒரு 5 to 7 செகண்ட்ஸ் தான் காட்டுவாங்க. அதுக்குள்ள யாராவது ஃபர்ஸ்ட் வந்து நாங்க கண்டுபிடிச்சிட்டோம்னு கையை ரைஸ் பண்ணிட்டீங்கன்னா கண்டுபிடிச்சிட்டோம்னு சொல்லிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் சொன்னவங்களுக்கு சான்ஸ் கொடுப்போம். தப்பா சொன்னா நெகட்டிவ் பாயிண்ட்ஸ், கரெக்டா சொல்லிட்டா 20 பாயிண்ட்ஸ், தப்பா சொன்னா நெகட்டிவ் 10. போதும் போதும்.